பிரியமான சகோதரிகளே, நாங்கள் பொது காலத்திலே 25ஆம் வாரத்தில் இந்த திங்கட்கிழமைக்கு நாங்கள் கால் பதிக்கின்றோம். இன்றைய இறை வார்த்தையை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது பார்த்தவர்களே, இன்றைய நாளிலே இறை வார்த்தையை உங்களை அழைத்து நிற்பது, நாங்கள் ஒளியிலே வாழ்கின்ற மக்களாக இருக்கின்ற பொழுது அந்த ஒளி மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஒரு விளக்கை ஏற்றி அந்த விளக்கை கட்டிலுக்கு கீழ் வைப்பதல்ல, மறைத்து வைப்பதும் அல்ல, மாறாக அந்த விளக்கின் தண்டின் மீது அந்த விளக்கை வைத்து அந்த ஒளி அனைவருக்கும் படக்கூடியவாறு, தெரியக்கூடியவாறு, வீசக்கூடியவாறு அந்த விளக்கை நாங்கள் வைக்கின்றோம். காரணம், உள்ளே வரும் ஒவ்வொருவருக்கும் அந்த இருளில் மறைந்து ஒளியில் பிரகாசிக்கக்கூடிய இடமாக அந்த இடத்தினை நாங்கள் மாற்றுகின்றோம். எனவே நீங்களும் நானும் எங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து ஆண்டவர் எங்களுக்கு தந்த அந்த ஒளி எங்களுக்குள்ளே இல்லாமல் இருக்கின்றது. அந்த ஒளியை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இன்னும் அந்த இருளிலே நாங்கள் சூழ்ந்தவர்களாக அந்த இருளில் இருந்து மீண்டு வர முடியாமல் நாங்கள் எங்களுக்குள்ளே தவித்துக் கொண்டு இருக்கின்ற பொழுது எங்களுடைய திறமைகள் ஊடாக நாங்கள் திறமைகளை ஒழித்து வைத்துக் கொண்டு இருக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் சிந்தித்து பார்ப்போம், ஏன் ஒளி எங்களுக்கு அவசியம்? ஒளி இல்லாமல் எங்களுக்கு வாழ முடியுமா? ஒளி எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கைக்கு அவசியமாக இருக்கின்றது? உங்களுடைய வாழ்க்கையிலே பிணிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. அப்படியானால் ஒளி என்பதனை எங்களுக்கு தந்த கிறிஸ்து ஆண்டவருடைய அந்த ஒளியை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் எவ்வாறு அவருக்கு நாங்கள் சாட்சி பகர்கின்றோம்? இன்று எத்தனை பேர் தன்னுடைய திறமைகளை மறைத்து வைத்துக் கொண்டு இறைவனுக்காக, இயேசுவுக்காக, அவருடைய சேவைக்காக அதனை பயன்படுத்தாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாங்கள் பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுது, பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்கள் எத்தனை பேர் தங்களுடைய பிள்ளைகளை திருப்பள்ளிக்கு அவர்களை அனுப்புகின்றார்கள். திருப்பள்ளியிலே பங்கு கொள்வதற்கு அவர்கள் அனுப்புகின்றார்கள். நல்ல விடயங்களை கற்றுக் கொடுக்கின்றார்கள். என்னுடைய பங்குகளிலே பல்வேறு விதமான பொறுப்புகள் இருப்பினும் அவர்களை அதற்கு அனுப்பாமல் வேறு விடயங்களுக்கு அவர்களை கொண்டு செல்லுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறு இருக்கின்ற பொழுது அந்த குழந்தைகள், அந்த பிள்ளைகள், சகோதரிகள், இளைஞர்கள், யுவதிகள், இவர்கள் அனைவருமே அந்த இருளை விட்டுவிட்டு ஒளியை நோக்கி செல்ல வேண்டும். இவர்கள் அனைவரும் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது காரணம் என்ன? நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது, நாங்கள் எவ்வாறு இறைவனுக்குள்ளே ஒளி கொடுக்கின்றோமோ, எங்களுடைய திறமைகளை இறைவனை கொடுக்கின்றோமோ, அவ்வாறு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த ஒளி எவ்வாறு பிரகாசிக்கின்றதோ நாங்களும் அவ்வாறு பிரகாசிக்கக்கூடியவர்களாக எங்களை இறைவன் மாற்றுவார் என்பதனை விசுவாசித்து அவருக்காக செயற்படுவோம். அந்த திறமைகளை அவருக்காக பயன்படுத்துவோம். அந்த திறமைகளை நாங்கள் அவர் கொடுக்கின்ற பொழுது, ஒளியினை அவர் கொடுக்கின்ற பொழுது, அந்த ஒளியினை மற்றவர்கள் கொடுக்கின்ற பொழுது எங்களுக்கு அந்த ஒளி மிகவும் பிரகாசிப்பதன் ஊடாக என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறும் என்பதனை நாங்கள் நம்பி விசுவாசித்து